சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்கின் டீடாக்ஸ் பற்றி உங்களை ஹைப் பண்ணுறத ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றி ஹைப் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்கின் டீடாக்ஸ்னால் என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஒர்த் வாட்சிங் இட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை தெளிவாக சொல்லணுன்றதால 3 நம்ம அன்அவாய்டபிளாக கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸாகவும் 5 மஸ்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸாகவும் அண்ட் தென் 3 டீட்டெயில்டு எஃபெக்டிவான பாயிண்ட்ஸாகவும் சொல்லியிருக்கேன். இதில் 3ஆவதுல தான் நான் ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றி சொல்லியிருக்கேன். ஸ்கின் டீடாக்ஸ்னால என்னதான் பெனிஃபிட், இது எதுக்கு நான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் டீடாக்ஸ் பண்ணல உங்கள் ஸ்கின்ல டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்கள் போர்ஸில் கிளாக் ஆகி பிம்பிள் வரதுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்க்கு காரணமாக இருக்குது. பேசிக்கலி உங்கள் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக க்ளீனாக க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ரொட்டீன்னு சொல்லலாம். பாடிக்குள்ளே இருக்க டாக்ஸின்ஸையும் உங்கள் வெளியில் உங்கள் ஸ்கின் லேயரில் இருக்க டாக்ஸின்ஸ் ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இது. முடிஞ்சளவு ஷார்ட்டாகவும் டீட்டெயிலாகவும் சொல்லணும்னா இதை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸ்கின் டீடாக்ஸ்க்கான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும், ஸ்கின் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கும், ஸ்கின் டீடாக்ஸுக்கு சப்ளிமெண்ட்ஸும். ஸோ இதில் 3ஆவதாக இருக்க ஸ்கின் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான சப்ளிமெண்ட் என்னை பொறுத்தவரையும் அவசியமானு கேட்டால் அவசியம் இல்லை தான். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பே நம்மளுக்கு ஓகே, மோர் தென் எனஃப். 3 அன்அவாய்டபிளான ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா, ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். கணக்கே பார்க்காம நிறைய வாட்டரை வந்து குடிங்க. ஸோ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் எங்கே இல்லையோ கண்டிப்பாக அந்த இடத்துல டீடாக்சிஃபை ஆகாது. ஏன்னா ஸ்லீப் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தேவை. 7 to 8 hours அளவு நம்ம கண்டிப்பாக வந்து தூங்கி ஆகணும், அட்லீஸ்ட் 6 to 7 hours. ஸோ 3ஆவது ஸ்டெப் வந்து நோ கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் லிக்கர். ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். ஹைட்ரேஷன்ற விஷயம் உங்கள் ஸ்கின்ல இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஸ்கின் வந்து டீடாக்சிஃபை ஆகும். பாடி ஹைட்ரேட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்காது. நியூட்ரியன் டிஃபிஷியன்சியை வந்து இது உண்டாக்கும். இதே ஸ்கின் டல்னஸ் வந்து கொண்டு வந்துடும். என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் வில் லுக் டல். இந்த 3 பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷனே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த 3 பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஸோ ஸ்கின் டீடாக்ஸ்ன்னு வந்தாலே நிறைய ப்ராசஸ், நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது, நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் இந்த ப்ராசஸை கொஞ்சம் சுருக்கி நான் கொஞ்சம் சின்னதாக ஒரு 5 ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸ்ஃபோலியேஷன். உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். DIY ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டில் நிறைய ஸ்க்ரப் அவைலபிளாக இருக்குது. ஜென்டலான ஒரு ஸ்க்ரப்பாக வாங்கி அதையும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரப் வாங்குங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் தெரியும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். இல்லை DIYல ஒரு நல்ல ஸ்க்ரப்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆனது காஃபி பவுடர் அண்ட் தென் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர். யூ கேன் யூஸ் திஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிளென்சிங். கிளென்ஸ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுறீங்கல்ல அதுதான். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ஷான சோப்ஸ், நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க சோப்ஸ் அந்த மாதிரியான சோப்ஸ் இல்லாமல் ஒரு ஜென்டலான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹார்ஷான ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்ஸோ என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க நேச்சுரலி அக்கர் ஆகிற அந்த ஆயிலையும் அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பிம்பிள்ஸ், ட்ரைனஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஒரு மைல்டான சோப் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். 3rd ஸ்டெப், உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர். நான் ஒரு பல வருஷம் முன்னாடி உங்கள் ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தென் 4வது ஸ்டெப் ஃபார் நரிஷிங். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், என்ன மாதிரியான உள்ள நம்ம டயட் எடுத்துக்கலாம் அதை நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் 4th ஸ்டெப் நரிஷிங். இந்த ப்ராசஸில் இதுவும் கண்டிப்பாக வரும். ஸோ 5th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் எதுக்காக வியர் பண்ணணும்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நீங்கள் சன்லைட்டில் உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதனாலே நிறைய டாக்ஸின்ஸ் நிறைய ஸ்கின்ல டெபாசிட் ஆகி நம்ம ஒழுங்காக கிளென்ஸ் பண்ணாமல் விட்டு அது நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுக்குது. ஸோ அதனால ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. சன்ஸ்க்ரீன் நான் அன்அவாய்டபிளாக யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட சைட் எஃபெக்ட்ஸாக தான் எனக்கு என் ஸ்கின் ரொம்ப டேன் ஆச்சு, இது மாதிரிலாம் ஆச்சு. இந்த 5 ஸ்டெப்புமே இந்த ஸ்கின் டீடாக்ஸில் ஒரு முக்கியமான 5 ஸ்டெப்ஸ் தான் இதுதான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரொம்ப ஹார்ஷான ப்ராடக்ட்ஸை உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணாதீங்க. ஹார்ஷான ஃப்ராக்ரன்ஸ் இருக்க ஒரு ப்ராடக்ட்டோ, ஹார்ஷான கலர்ஸ் டைஸ் இருக்க ஒரு ப்ராடக்ட்டோ, ஹார்ஷான கெமிக்கல் இருக்க ப்ராடக்ட்டோ உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணாதீங்க. ஹார்ஷான ப்ராடக்ட்டை முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நிறைய இன்ஸ்டாகிராமர் ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நத்திங் பட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க நம்ம ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஸ்கின் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீரமோ இல்லைனா க்ரீமோ, ஸ்கின் க்ரீமோ, ஏதாவது விட்டமின் C, விட்டமின் E, ஃபெருலிக் ஆசிட், இந்த 3 இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ அதனால் இந்த 3 இருக்க இன்க்ரீடியன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டீடாக்ஸ்க்கு அது இன்னுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் 3வது ஃபுட்.
ஸோ இது வந்து ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ல நான் சொன்னது. ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ இருக்க ஃபுட்ஸ் கன்சூம் பண்ணும்போது டீடாக்சிஃபை பண்ணால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது சாத்துக்குடி, லெமன், ஆரஞ்சு, பெரிஸு, கீரை இது எல்லாமே எடுத்துக்கும் போது விட்டமின் சி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விட்டமின் இ இருக்கிறது எடுத்துக்கணும்னா நட்ஸு, சீட்ஸு, பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, அது பேசிக்கலி நட்ஸும் சீட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி 1 ஸ்பூன் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்ற மாதிரி நம்மளோட கிளாசிஃபர் ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலி எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுல ரொம்ப யூஸ் பண்ணிச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிங்க பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, மாம்பழம், கீரை இதெல்லாம் எடுக்கும்போது விட்டமின் இ கிடைக்கும். நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டை நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் அந்த டீட்டெயில்டான அந்த 3 ஸ்டெப்பு. ஸோ நான் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்டர்னலாக என்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஸ்கின் டீடாக்ஸ் இந்த ரொட்டீன் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது போத் நீங்கள் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இதில் விசிபிள் சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோவில் ஆஸ் மச் அஸ் நான் ஷார்ட்டாக சொல்லணுன்றதுக்காக இதை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிரித்து நான் வந்து சொல்லியிருப்பேன். செகண்ட் இருக்க 3 ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த 5 ஸ்டெப்ஸ் அதே போதும்னா அது மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஸ்கின் டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ஸ்கின் டீடாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறது, உங்கள் ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் பாடி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுதும் போது அந்த ஸ்கின் டீடாக்ஸ் ட்ரிங்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் 7 days 7 டீடாக்ஸ் ட்ரிங்க் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அதை டெய்லி எடுத்துக்கிட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. உங்கள் எல்லாரும் இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்குறேன். அண்டல் தென் பை ஃப்ரம் நிறுத்தி பை.